بسم الله الرحمن الرحيم. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நிறைய இடங்களில் மிகவும் சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருந்தாலும் எந்த நபிக்கும் பயன்படுத்தாத பல்வேறு சிறப்பு வாசகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குறிப்பிடுகிறான். 16வது அத்தியாயத்தின் 120வது வசனம், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் நபி ஒரு தனிப்பட்ட மனிதர் என்று நாம் நினைத்துவிடக் கூடாதாம். இப்ராஹிம் நபி அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். மனித சமுதாயம் செய்ய வேண்டிய தியாகங்கள், ஒரு மனித சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கின்ற போது அவன் நிகழ்த்துகிற சோதனைகள், மனித சமுதாயத்திடத்தில் இருக்க வேண்டிய நற்பண்புகள், மனித சமூகத்திடத்தில் இருக்க வேண்டிய முன்மாதிரிகள் அனைத்தும் இந்த இப்ராஹிம் இடத்திலே இருந்தது. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பானவர். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அவர் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடந்தார், உண்மையான வழியை அவர் நின்றவராக இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய ஒரு பணியை ஒரு தனி மனிதராக இருந்து அவரும் அவருடைய குடும்பத்தினர்களும் செய்த பணிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து கூறும்போது சொல்கிறான், அவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் 4வது அத்தியாயத்தின் 125வது வசனம், பொதுவாகவே நபிமார்களை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பயன்படுத்துகிற போது நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னுடைய அருளுக்கு உரியவர்கள், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், இந்த மனித சமுதாயத்திலே சிறந்தவர்களாக அவர்களை நான் தேர்வு செய்தேன் என்கிற வாசகத்தை தான் அல்லாஹ் பயன்படுத்துவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். சாதாரணமாக நம்முடைய வாழ்வில் நாம் யாருக்காவது சமூகத்தில் உயர் அந்தஸ்தில் உள்ள, பொருளாதாரத்தில் உயர் அந்தஸ்தில் உள்ள, அல்லது அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய பொறுப்புகளில் உள்ள யாருக்காவது நாம் நண்பர்கள் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம். அவருக்கே இவர் நண்பரா என்று நாம் எல்லாம் பாராட்டி சீராட்டி பேசுவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் யார் தெரியுமா? இப்ராஹிம் அல்லாஹ்வாகிய என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அம்சம் இந்த இறை தூதருக்கு ஏன் வந்தது? மேலும் அல்லாஹ் பல இடங்களில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது 2வது அத்தியாயத்தின் 124வது வசனம், வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிமை அல்லாஹு தஆலா பல கட்டளைகளை இட்டு அவரை அல்லாஹு தஆலா சோதித்தான். ஒரு சோதனை அல்ல, பல நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதித்து பார்த்தான். அப்பொழுதெல்லாம் கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, அனைத்து சோதனைகளிலும் அவர் வென்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு பயன்படுத்துகிறான், உம்மை மனித சமுதாயத்திற்கே நான் தலைவராக்கப் போகிறேன். நீர் ஒரு சமுதாயம், நீர் என்னுடைய ஒரு நண்பர். அது மட்டுமல்ல, இனி கியாம நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உன்னைத்தான் நான் தலைவராக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அதன்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைவராக்கியும் காண்பித்தான். சென்ற வாரம் நாம் குறிப்பிட்டதை போல
உம்ராவுடைய நாட்களிலும் ஹஜ்ஜுடைய நாட்களிலும் ஒட்டுமொத்த இந்த மனித சமுதாயமும் நினைவு கூறுகிற ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பம். மனித சமுதாயத்திற்கே உம்மை நாம் தலைவராக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து குறிப்பிடுகிற போது இப்ராஹிம் யார் தெரியுமா? 3வது அத்தியாயத்தின் 67வது வசனம், வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன். இப்ராஹிம் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? முஸ்லீம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் என்று பொருள். முஃமின் என்றால் நம்ப வேண்டிய காரியங்களை எல்லாம் நம்பும் பொழுது நமக்கு முஃமின் என்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. நான் முஃமின் என்று நான் என்னை கூற முடியாது. நான் தான் உண்மையான முஃமின் என்று யாரும் வாயளவில் இந்த மனித சமுதாயத்திலே பேச முடியாது. காரணம், முஃமின் ஈமான் என்பதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்ட காரியம், நம்பிக்கை தொடர்பான காரியம். இஸ்லாம் முஸ்லீம் என்பதெல்லாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களின் யதார்த்தமான அர்த்தம். அப்படியானால் நம்மை நாம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், முஸ்லீம் என்று சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த முஸ்லீம் எப்படிப்பட்ட முஸ்லீம் தெரியுமா? அல்லாஹு தாலா கட்டுப்படு என்று சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் கட்டுப்பட்டார். ஏன், எதற்கு, நடக்குமா நடக்காதா, அல்லாஹ் உதவி செய்வானா கைவிட்டு விடுவானா, எதையும் இந்த இறை தூதர் யோசிக்கவே மாட்டார். ஆகவேதான் தந்தையை எதிர்த்து போரிட்டார், சமுதாயத்தை எதிர்த்து போரிட்டார், நாட்டு மன்னரை எதிர்த்து போரிட்டார். அல்லாஹு தாலா எதையெல்லாம் கட்டளையாக பிறப்பிக்கிறானோ எல்லா கட்டளைகளையும் செய்கிற ஒரு உண்மையான முதன்மையான முஸ்லீமாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், 3வது அத்தியாயத்தின் 95வது வசனம், குல் சதகல்லாஹ். அல்லாஹ் உண்மையே பேசுகிறான். அல்லாஹ் உண்மையே பேசுகிறான். ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. ஆகவே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் உண்மையான வழியில் நின்ற ஒரு இறை தூதர் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் 60வது அத்தியாயத்தின் 6வது வசனம், லக்கத் கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இந்த இறை தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு. யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவருக்கு இந்த இறை தூதரிடத்தில் நிறைய முன்மாதிரிகள் உண்டு என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இவ்வளவு சிறப்புகளை தாங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்த இறை தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த கிருபைகள், அவன் செய்த கருணை, அவன் நிகழ்த்திய அற்புதங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த குடும்பத்திற்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணையை, தன்னுடைய அருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறையவே சொரிந்திருக்கிறான் என்பதை திருக்குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தனி மனிதராக இருந்து அவர் செய்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். இப்ராஹிம் நபியினுடைய பிரச்சாரம் என்கிற ஒரு தலைப்பில் மட்டுமே பேச வேண்டிய காரியம். அவருடைய அழகான அந்த வாதங்கள், மக்களை சிந்திக்க தூண்டுகின்ற உதாரணங்கள், ஏகத்துவத்தில் அவருக்கு இருந்த அந்த பிடிப்புகள், ஏகத்துவத்தை நிலைநாட்ட அவர் செய்த தியாகங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இது போக அல்லாஹ்வை பொறுத்தவரையில் நாம் ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். நம்மை போல பலம் பலகீனம் உடையவன் அல்ல. இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயம் திரண்டு செய்ய வேண்டிய காரியம் மட்டும்தான் அல்லாஹ் செய்வான் என்று அல்ல. அறிவுக்கே எட்டாத, மனித சமுதாயமே திகைத்து போகிற, எந்த லாஜிக்கும் ஒத்து வராத காரியங்களை எல்லாம் நிகழ்த்துகிறவன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டி இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்கிறான், நான் அவரை அப்படி காப்பாற்றினேன் என்று சொல்கிறான். ஊர் மக்கள் எதிர்த்தார்கள், நாட்டினுடைய இருக்கிற மன்னன் எதிர்த்தான், குடும்பத்திலே இருக்கிற தந்தை எதிர்த்தார். எல்லோரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை?
மிகப்பெரிய ஒரு குழி வெட்டி அந்த குழியிலே தீ மூட்டி அந்த தீயிலே அவரை தூக்கி வீசுங்கள் என்கிற ஒரு தண்டனை பிரகடனம் செய்தார்கள். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அவருடைய மனைவியும் தவிர யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊர். குழி வெட்டினார்கள், தீ மூட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டபோது, அல்லாஹ்விடத்தில் என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் ஒப்படைத்து விட்டேன், அவன் என்னை பாதுகாப்பான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பாதுகாப்பதில் தலை சிறந்தவன் என்னுடைய ரப் என்று சொன்னார். அல்லாஹ் எந்த நெருப்பு குண்டத்தை மூட்டி தன்னுடைய நண்பர், ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பானவர், உலக மக்களுக்கெல்லாம் இமாமாக திகழக்கூடிய தன்னுடைய ஒரு நண்பரை இந்த மனித சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தீயில் தூக்கி வீசுகிறார்கள் என்றவுடன் அல்லாஹ் தீய்க்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். 21வது அத்தியாயத்தின் 69வது வசனம், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு அதை குளிர் தரும் இடமாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தான். நெருப்பிலே தூக்கி வீசினார்கள். அந்த நெருப்பு சுடுகிற அந்த நெருப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குளிர் தரும் இடமாக அல்லாஹ் மாற்றி தன்னுடைய தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றினான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி குடும்பம், சமுதாயம், நாட்டிலே இருக்கிற மன்னர் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்த போது இப்ராஹிம் நபி இனி இந்த மக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்ற மாட்டார்கள் என விளங்கி அதே ஊரிலே இருந்து பிரச்சாரம் செய்வதை தவிர்த்து தனது மனைவியிடத்திலே கட்டளை பிறப்பித்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஹிஜ்ரத் செய்ய போகிறோம். சொந்த நாட்டை துறந்து, தன்னுடைய குடும்பத்தார்களை துறந்து, தான் வாழ்ந்த பகுதியை துறந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஹிஜ்ரத் செய்து வேறு ஊர்களுக்கு சென்று இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்வோம் என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்ததை அல்லாஹ் சொல்கிறான். 29வது அத்தியாயத்தின் 26வது வசனம், வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என்னுடைய ரப்பை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய அருமை மனைவி சாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஹிஜ்ரத் செய்த சம்பவம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. என் அருமையான மனைவி. பொதுவாகவே ஒரு குடும்பம் எப்படி திகழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியான குடும்பம் மனைவி, மக்கள், மக்களுடைய மக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, உண்மை முஸ்லீமாக எந்த அளவுக்கு திகழ்ந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நிறைய பேர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவிமார்களின் மூலம் சோதிப்பான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மனைவிகள் உங்களுக்கு எதிரிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனைவிமார்களின் மூலம் கூட அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். நபிமார்களுடைய மனைவிமார்களின் மூலம் கூட அல்லாஹ் சோதித்திருக்கிறான். ஆனால் இந்த இறை தூதருக்கு 2 மனைவிகள். அதில் முதல் மனைவி சாரா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய தியாகம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. கணவர் கைப்பிடித்து அழைக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்றார். எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. கணவர் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் எல்லாம் உறுதுணையாக இருந்து கணவனுடைய மனது சிறிது கூட நோகாமல் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். என்ன காரணம்? கணவனின் திருப்தி இல்லாமல் எந்த ஒரு பெண் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவுகிறாளோ அவள் சொர்க்கமே செல்ல முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுடைய திருப்தி அந்த அளவுக்கு ஒரு பெண் பெற்றாக வேண்டும். சாரா ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கரம் பிடித்து, அன்றைக்கெல்லாம் வெறும் பேரித்தங்கடிகளும் தண்ணீரும் மட்டும்தான் உணவு. அன்றைக்கெல்லாம் வாகன வசதிகள் கிடையாது. ஒட்டகமோ கழுதையோ நடந்தோதான் அன்றைக்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டும். அன்றைக்கெல்லாம் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பயணம் செய்ய வேண்டுமானால் மிகப்பெரிய பாலைவனங்கள், மிகப்பெரிய மலைகள், மிகப்பெரிய நீரூற்றுகளை தாண்டித்தான் அன்றைக்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்கிற வாகன வசதி இல்லாத காலம். உங்களை நம்பி திருமணம் முடித்து நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று ஒரு கேள்வி அந்த சாரா அம்மா அவர்கள் கேட்ட சரித்திரம் கிடையாது. கணவர் எதை கட்டளையிட்டாலும் அந்த கட்டளைக்கு செவிசாய்க்கின்ற மனைவியாக சாரா அம்மா அவர்கள் கணவனோடு சேர்ந்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊரிலும்
ஒரு மனிதர் கூட முஸ்லிம்களாக இல்லை. அந்த ஊரும் நேர்மாற்றமான ஒரு ஊர், கொடுங்கோலன் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த கொடுங்கோலன் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கூறும்போது, புகாரியில் 2217வது நபிமொழி, 3358வது நபிமொழி, இந்த 2 நபிமொழிகளிலும் இந்த சாரா அம்மா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். வேறு பகுதிக்கு சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து வந்தபோது, அந்த பகுதியில் எங்குமே ஏகத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த பகுதியில் யாரும் அந்த கணவன் மனைவிக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவர்களை அல்லாஹ் என்றைக்கும் கைவிட்டதில்லை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம், ஒரு அற்புதத்தை இந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்துகிறான். அந்த ஊரிலே ஒரு கொடுங்கோலன் இருந்தானாம். அந்த கொடுங்கோலன் எப்படிப்பட்டவன்? அவன் திருமணமான பெண்கள் யாராவது கண்ணை கவருகிற வகையில் அழகானவர்கள் யாராவது இருந்தால் உடனே அவர்களை அடைய வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தன்னுடைய ஊருக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்ததை அறிந்து தன்னுடைய சிப்பாய்களுக்கு கட்டளையிட்டு அந்த சாரா என்கிற பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறான். சாரா அம்மா அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். பார்ப்பதற்கு அழகான ஒரு பெண். அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வரப்பட்ட அந்த சாராவை ஒரு அறையிலே தள்ளி எப்படியாவது அந்த அம்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கொடுங்கோலன் முயற்சி எடுத்து கையை நீட்டுகிறான். கையை நீட்டியதுதான் தாமதம். அவனுடைய கையும் காலும் விளங்காமல் வலிப்பு நோயால் பூமியிலே அவன் துடிதுடித்து விழுந்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விழுந்த அந்த மனிதன் தனக்கு ஏதோ நிகழ்ந்ததை போல உணர்ந்து சாரா அம்மாவிடத்திலே தனக்கு உதவி வேண்டும் என கதறுகிறான். சாரா அம்மா அவர்கள், யா அல்லாஹ் அவரை நீ குணப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்த மறு நிமிடம் அவன் குணமடைந்து நிமிர்ந்து நிற்கிறான். இரண்டாவது முறையும் அவன் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் அதே போல காக்கா வலிப்பு நோய்க்கு ஆளாகிறான். இப்படி 3 முறை நிகழ்கிறது. 4வது முறை இந்த பெண்ணிடத்தில் ஏதோ ஒரு அற்புதம் உண்டு என்பதை புரிந்து தன்னுடைய சிப்பாயை உடனடியாக கட்டளையிட்டு அழைக்கிறான். சிப்பாய் வருகிறார். நீங்கள் அழைத்து வந்தது பெண்ணை அல்ல, ஒரு சைத்தானை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தன்னிடத்தில் அடிமையாக இருந்த ஹாஜரா என்கிற ஒரு பெண்ணை அழைத்து அந்த சாராவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து நீங்கள் தயவு கூர்ந்து இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொல்லி ஹாஜராவை பெற்றுக்கொண்டு சாரா அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் வருகிறார். இப்ராஹிம் நபி தொழுது கொண்டிருந்தார். தொழுகை முடிந்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன நிகழ்ந்தது? அந்த கொடுங்கோலனிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை காப்பாற்றினான். அல்லாஹு தஆலா உதவி செய்த பெண்களில் முதன்மையான பெண். அல்லாஹு தஆலா தன்னுடைய நேரடியான உதவியின் மூலம் இந்த சாரா அம்மா அவர்களை காப்பாற்றியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு அடிமையாக அரசவையில் அடிமை பணி புரிந்து கொண்டிருந்த ஹாஜராவோடு வந்த சாரா செய்த அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? சாராவுக்கும் இப்ராஹிமுக்கும் பிள்ளை பிறக்க தாமதமானது. நீண்ட காலம் குழந்தை இல்லை. கணவனுடைய அந்த வருத்தத்தை புரிந்தார்கள் சாரா அம்மா அவர்கள். நம் மூலம் நம்முடைய கணவனுக்கு ஒரு சந்ததி கிடைக்கவில்லையே என்பதை புரிந்து அந்த கணவனுடைய மனது நோகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹாஜராவை சாரா அவர்களே திருமணம் முடித்து கொடுத்த ஒரு முன்மாதிரி. திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த ஹாஜரா அம்மா அவர்களும் சாதாரண பெண்ணாக திகழவில்லை. அதுவும் தியாகத்தின் உச்சிக்கே சென்று விட்டார்கள். கணவனின் கட்டுப்பாட்டுக்கு, கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்களில் இரண்டாவதாக ஹாஜரா அம்மா அவர்களை குறிப்பிடலாம். புகாரியில் 3364வது நபிமொழியில் ஹாஜரா அம்மாவுடைய தியாகம் பட்டியலாக காண கிடைக்கின்றது. குழந்தை பிறந்தது. ஹாஜரா அம்மாவின் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்மாயில் என்கிற ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். குழந்தை வளர்ந்து தடுமாறி பால் குடிக்கிற அந்த பருவத்தில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். புனிதமிக்க அந்த காபாவுக்கு அருகில் கொண்டு போய் உன்னுடைய தாயை, உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகனையும் கொண்டு போய் விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இவர் ஒரு முதன்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்?
மனித சமுதாயத்திற்கே இவரை ஒரு இமாமாக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான்? இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான்? நீண்ட காலத்திற்கு பிறகு துள்ளி விளையாடுகிற ஒரு குழந்தை தனக்கு கிடைத்ததை அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருந்த குடும்பம் அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தான் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட மனதில் வருத்தம் இல்லாமல் பேரித்தங்கனிகளும் கையிலே கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு, பாலஸ்தீனத்திலே இருந்த மக்காவுக்கு நடைபயணமாக வந்து அந்த பாலைவன பெருவீதியில் கொண்டு வந்து விட்டாரே, அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது ஒரு சாதாரணமான காரியமாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொஞ்சம் கூட திரும்ப பார்க்காமல் பாலஸ்தீனத்தை நோக்கி தன்னுடைய முதுகை திருப்பிக் கொண்டு ஒட்டகத்திலே ஏறி பயணமாக தயாரானார். ஹாஜரா அம்மா அவர்கள் கையில் இருக்கின்ற அந்த குழந்தையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். எங்கே செல்கிறீர்கள் எங்களை விட்டுவிட்டு? உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார்கள். எந்த பதிலும் சொல்லவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹாஜரா அவர்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்றார்கள். ஆமாம் என்று தலையசைத்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்த கணம் ஹாஜரா அம்மாவுடைய வாயிலே இருந்து வந்த வாசகம், அல்லாஹ் இந்த கட்டளை பிறப்பித்தால் என்னையும் எனது மகனையும் என்னுடைய ரப்பு பார்த்துக் கொள்வான். என்னையும் எனது மகனையும் எனது ரப்பு பார்த்துக் கொள்வான். நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்று ஹாஜரா அம்மா அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட ஒரு தொலைவு தூரம் சென்று தனது மகனுக்கு செய்த பிரார்த்தனையை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். தனது குடும்பத்தார்களுக்கு செய்த பிரார்த்தனையை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். ஹாஜரா அம்மா அவர்கள் அந்த பகுதியில் தன்னுடைய கை குழந்தையோடு வசித்துக் கொண்டிருந்த சம்பவத்தை அந்த ஹதீஸிலே எடுத்து படித்து பாருங்கள், கண்களெல்லாம் கலங்கிவிடும். கொண்டு வந்த பேரித்தம்பழமும் கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்தவுடன் குழந்தை பசியிலே அழ ஆரம்பித்தது. தாய் மடியிலே பால் இல்லாத சூழ்நிலை, குடிப்பதற்கு தண்ணீராவது கிடைக்குமா என்பதற்காக வேண்டி அங்குமிங்கும் ஓடுகிறார்கள் ஹாஜரா அம்மா அவர்கள். அழுகிற குழந்தையை கைமாற்றி பிடிக்க அன்றைக்கு ஆள் இல்லை. அழுகிற குழந்தைக்கு தொட்டில் கட்ட அங்கே வசதி இல்லை. ஒரு மரம் இருந்தால் கூட மரத்தினுடைய நிழலில் ஒதுங்கலாம் என்பதற்கு கூட மரம் இல்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்பதற்கு உணவில்லை. பல்வேறு சக்தி வாய்ந்த விஷ ஜந்துக்கள் அங்குமிங்குமாக திரிகிற ஒரு பாலைவனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டவுடன் அந்த அம்மாவுடைய வாயில இருந்து வந்த வாசகம், எங்களுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். இருப்பினும் குழந்தையினுடைய அழுகுரல் சப்தம் தாங்க முடியாமல் எங்காவது கண்ணு கட்டிய தூரத்தில் ஏதாவது ஒரு மனிதன் பயணம் செய்கிறானா என்று சஃபா என்கிற ஒரு மலையிலும் மருவா என்கிற ஒரு மலையிலும் ஏறி ஏறி ஓடினார்கள் ஹாஜரா அம்மா அவர்கள். ஒரு கட்டத்தில் திடீரென ஓடி வந்து பார்க்கும் போது குழந்தை கீழே படுத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தது. மலைக்கு மேல் ஏறி அங்குமிங்குமாக ஓடும் போது ஒரு சப்தம் வந்தது ஹாஜரா அம்மாவுக்கு, நில்லுங்கள் என்கிற ஒரு சப்தம். ஹாஜரா அம்மா அவர்கள், நான் நிற்பது ஒரு புறம் இருக்கட்டும், எனது மகனுக்கு தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஓடுகிறார்கள். ஓடி ஓடி களைந்து தனது மகனுடைய நிலை என்ன என்று வந்து பார்க்கும் போது அங்கேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரெக்கைகளின் மூலம் பூமியிலே தோண்ட, அந்த பூமியில் தோண்டப்பட்ட நேரத்தில் வந்த தண்ணீர் தான் இன்றைக்கு ஜம்ஜம் தண்ணீர் என்று அழைக்கப்படுகிற அந்த புனித நீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜரா அம்மா அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரியட்டும். ஹாஜரா அம்மா அவர்கள் வந்து அந்த ஜம்ஜம் நீரை பார்த்தவுடனே அவசரப்பட்டு அங்குமிங்குமாக பாத்தி கட்டி என்றால் தண்ணீர் எங்கும் ஓடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இருக்கிற மணலை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பாத்தி கட்டினார்கள். அம்மா அவர்கள் மட்டும் அதை கட்டாமல் விட்டிருந்தால் இந்த பூமியில் ஓடுகிற ஒரு ஆறாக நீங்கள் ஜம்ஜம் நீரை பார்த்திருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நீரை உட்கொண்டு குழந்தையும் மனைவியும் குழந்தையும் தாயும் அந்த பாலைவனத்து பெருவீதியில் வளருகிற சம்பவம் சுப்ஹானல்லாஹ் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கத்தான் வேண்டும். ஹதீஸ்களிலே நாம் பார்க்கத்தான் வேண்டும். மெல்ல மெல்ல வளரும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தாரே, அல்லாஹ்வே மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் எனது மனைவி மகனின் மீது நீ திருப்புவாயாக என்கிற ஒரு பிரார்த்தனை செய்தார்கள்.
ஜுர்ஹூம் என்கிற ஒரு கோத்திரத்தார்கள். அவர்கள் காட்டரபிகள், நாடோடிகள். எங்கெல்லாம் தண்ணீர் உண்டுமோ அங்கெல்லாம் தங்குகிற நாடோடிகள். அந்த நாடோடிகள் அப்படியே பயணம் செய்து வருகிறார்கள். திடீரென பயணம் செய்து வந்தால் தண்ணீர் இருக்கிற பகுதிக்கு மேல் ஒரு காகம் வட்டமிடுவதை பார்த்து, நிச்சயமாக இந்த காகம் தண்ணீரை பார்த்திருக்கத்தான் வேண்டும் என நினைத்து அவர்கள் ஹாஜரா அம்மா அவர்களை பார்க்க வந்தால் அங்கே தண்ணீர் இருப்பதை பார்க்கிறார்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து குடியமரவா என்று சொல்லி அவர்களும் அங்கே குடியமர்ந்து, ஹாஜரா அம்மா அவர்கள் தண்ணீர் எடுத்து வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டேன், வேண்டுமானால் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அந்த ஜுர்ஹூம் கோத்திரம் மெல்ல 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 சந்ததிகளை பெற்று வளர்த்தி ஆளாக்கியது. அதிலிருந்து தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து நல்ல பேசுகிற அரபி மொழிகளை கற்று வளர ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் விடுவானா? இப்ராஹிம் எல்லா சோதனைகளையும் வென்றவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, இரண்டாவதாக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பல நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை பார்க்க வருகிறார். மகனை பார்க்க வந்தவுடனே வந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நேரத்தில் இப்ராஹிம் நபி சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கனவிலே கட்டளை பிறப்பித்திருக்கிறான். நபிமார்களுக்கு கனவின் மூலம் வஹி வரும், கனவின் மூலம் வஹி வரும். தந்தையினுடைய கட்டுப்பாட்டை மீறாத மகன், கணவனுடைய கட்டுப்பாட்டை மீறாத மனைவி, அதுதான் குடும்பம், முன்மாதிரியான குடும்பம். அவரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த முன்மாதிரி தான் இந்த முன்மாதிரி. அல்லாஹு தஆலா கனவின் மூலம் உம்மை அறுக்க எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொன்ன பதில் என்ன? தாராளமாக கட்டளையை நீங்கள் நிறைவேற்றலாம், பொறுமையான மகனாகத்தான் என்னை நீங்கள் பார்ப்பீர்கள். கீழே கிடத்தப்படுகிறார், கூர்மையான கத்தி எடுக்கிறார், அறுக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான், சோதனையை நீங்கள் வென்று விட்டீர்கள், மகனுக்கு பகரம் ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் கொடுங்கள் என்கிற கட்டளை பிறப்பிக்க, அதை தான் வாழையடி வாழையாக கியாம நாள் வரை நாம் இன்றைக்கு குர்பான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒன்றை நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இங்கே நிரூபிக்கிறான்? ஹாஜரா அம்மா அவர்கள் ஒரு அடிமை, ஒரு அரசவையில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு அடிமை. அந்த அடிமையை கொண்டு வந்து அல்லாஹ் மக்காவிலே கொண்டு வந்து நிப்பாட்டி, அந்த அடிமை பெண் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கினான். இன்றைக்கு சவுதி அரேபியாவிலே இருக்கிற மன்னர் அப்துல்லாவானாலும் சஃபா மருவாக்கிடையே ஓடினால் தான் ஹஜ்ஜுகள் கூடும், சஃபா மருவாவுக்கிடையே ஓடினால் தான் உம்ரா கூடும். அது ஒரு அடிமை பெண் செய்த காரியம் ஆயிற்று என்று யாராவது நினைத்தால் அவருடைய உம்ரா கூடாது, அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே அல்லாஹு தஆலா ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்து இந்த மனித சமுதாயத்திலே நிறுத்தி, அந்த பெண் செய்த காரியங்களை ஹஜ்ஜுடைய வணக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி, இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை, எவ்வளவு பெரிய ஒரு முன் மாதிரியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் அவர் செய்த அந்த ஏகத்துவ பிரச்சாரம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். சமுதாயத்தை பார்த்தவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தந்தையை பார்த்து சொன்ன பதில், சமுதாய மக்களை பார்த்து சொன்ன பதில், அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் திரும்பி வராதவரை உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிரந்தர பகைமையை நான் அறிவித்து விட்டேன் என்று சொன்னார். அங்கேதான் அல்லாஹ் சொல்கிறான், அவரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கு சொல்கிறான் அல்லாஹு தஆலா, இப்ராஹிம் இடத்தில் எதற்கு உங்களுக்கு முன்மாதிரி? அவர் செய்த தௌஹீத் பிரகடனம், முஸ்ரிக்குகளை பார்த்து, இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து அவர் செய்த ஏகத்துவ பிரகடனம், உங்களுக்கும் எனக்கு மத்தியிலே பகைமையை நான் இப்பொழுது அறிவிக்கிறேன், நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்காதவரை என்று சொன்னாரே, அந்த ஏகத்துவம் என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. நபிமார்கள் தியாகம் செய்த ஏகத்துவம். இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி நபிமார்களுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கின்றது. ஏகத்துவத்திற்காக வேண்டி பிள்ளைகளை இழந்த சஹாபாக்கள் உண்டு, ஏகத்துவத்திற்காக வேண்டி மனைவிமார்களை இழந்த சஹாபாக்கள் உண்டு, ஏகத்துவத்திற்காக வேண்டி விதவைகளான பெண்கள் உண்டு.
ஏகத்துவத்திற்காக வேண்டி உயிர்களை பறிகொடுத்து சொத்துக்களை இழந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே உண்டு. அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதை பாதுகாக்கிற முயற்சியில் இறங்க வேண்டுமே தவிர அதற்கு ஒரு களங்கம் கற்பிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக் கூடாது. நாம் வாழுகிற இந்திய திருநாடு பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய இஸ்லாத்தை, நம்முடைய ஓரிரை கொள்கையை, நம்முடைய தௌஹீதை யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு ஒரு களங்கம் கற்பிக்காமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமையும் கூட. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இன்னும் ஒரு சில தினங்களில் ஆயுத பூஜை, தீபாவளி போன்ற மாற்று மதத்தவர்களால் கொண்டாடப்படுகிற விசேஷமான பண்டிகை, பூஜை தினங்கள் எல்லாம் வரப்போகிறது. முஸ்லிம்களாகிய நாம் எல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு காலம் செய்யவே கூடாது. நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய இஸ்லாத்தை யாருக்காக வேண்டியும் நாம் இழந்துவிடக் கூடாது. பணிபுரிகிற இடங்களிலோ, சொந்தமாக தொழில் செய்கிற இடங்களிலோ அப்படிப்பட்ட பூஜைகள், அப்படிப்பட்ட விழாக்கள் நடத்தப்படுகிற போது அதை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் விநாயகர் சதுர்த்திகளிலே போய் பங்கெடுப்பது, ஆயுத பூஜைகளை தானே முன்னின்று நடத்துவது, தீபாவளி வந்தால் இந்துக்களே தோற்று போகிற வகையில் காசுகளை செலவழித்து பட்டாசுகளை வாங்கி வெடித்து அந்த தினத்தை, தீபாவளி தினத்தை கொண்டாடுவது போன்ற காரியங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது முஸ்லிம்களுடைய காரியம் அல்ல. அது வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களுடைய பண்டிகைகள். நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் ஒரு காலம் நாம் ஈடு கொடுத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட தீமைகளிலே நாம் பங்கு பெறக்கூடாது. ஆகவே ஹஜ்ஜுடைய மாதம் இது புனிதமிக்க ஒரு ஹஜ்ஜுடைய மாதம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ்வே, இதோ நாங்கள் வந்து விட்டோம். அல்லாஹ்வே, இதோ நாங்கள் வந்து விட்டோம். உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை, உனக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்று 40 லட்சம் மக்கள் அரஃபா பெருவழியில் ஒன்று கூடி ஏகத்துவ முழக்கம் விடுகிற மாதம் இந்த மாதம். ஆகவே இந்த மாதம் துல்ஹஜ் பிறை 1 இருந்து துல்ஹஜ் பிறை 10 வரை நாம் செய்கிற நல்ல அறங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிற மாதம் இந்த மாதம். 1 இருந்து 10 வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் பிறை 1 இருந்து 10 வரை அந்த 10 நாட்கள் சிறப்புக்குரிய நாட்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நாட்களை விடவும் அந்த நாட்களில் செய்கிற பிரார்த்தனை, அந்த நாட்களில் செய்கிற இபாதத்துகள், அந்த நாட்களில் கொடுக்கிற குர்பான்கள், அந்த நாட்களிலே கொடுக்கிற தான தர்மங்கள், அந்த நாட்களிலே செய்கிற திக்ருகள், அந்த நாட்களிலே செய்கிற ஸலவாத்துகள் அனைத்திற்கும் கொஞ்சம் கூடுதல் நன்மை வழங்கப்படுகிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டு இந்த மாதத்தை சிறப்பிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே இருந்து என்னென்ன பாடங்கள், படிப்பினைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறானோ அவைகளை நாமும் நம்முடைய வாழ்வில் ஏற்று பின்பற்றி நடக்கின்ற உண்மை முஸ்லீமாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி தன்னுடைய தூதரின் மூலம் பல்வேறு வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தஆலா நமக்கு காண்பித்து தந்திருக்கிறான். அந்த வணக்க வழிபாடுகள் எவை எவை என்பதையெல்லாம் கண்டறிந்து அதிகமான பாவ மன்னிப்புகளை பெற்றுத்தருகின்ற, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்விலே கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். சென்ற வாரம் 2வது ஜும்மாவில் நாம் தெரிந்து கொண்ட ஒரு துவா, புகாரியிலே 2822வது நபிமொழி சென்ற வாரம் நாம் அறிவித்திருந்தோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா. அதை நீங்கள் மனனமிட்டிருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த வாரம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் சொல்லவிருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய எந்த இபாதத்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஹஜ்ஜிலிருந்து ஜிஹாத் வரை எந்த பெரிய இபாதத்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அந்த வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய பாவங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படித்தானே? ரமலானுடைய நோன்பு, ஹஜ், ஜக்காத், தொழுகை, திக்ருகள், பிரார்த்தனைகள், தௌபா, எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி கொடுப்பதோடு சேர்த்து செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான்.
ஒரே ஒரு வணக்க வழிபாட்டுக்கு மட்டும்தான். வித்தியாசமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகளை வாரி வழங்குகிற வகையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது பத்ரு சஹாபாக்களுக்கும் நபிமார்களுக்கும் சொன்ன வாசகம். பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வாசகத்தை பயன்படுத்தினான்? அவர்கள் மரணிக்கின்ற வரை என்ன பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் அவர்களை குற்றமே பிடிக்க மாட்டான். அட்வான்ஸ் மன்னிப்பு. தன்னுடைய வாழ்நாளில் இனி செய்ய போகிற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விட்டதாக அறிவிப்பு செய்த மக்கள் பத்ரு சஹாபாக்கள் பிளஸ் நபிமார்கள். இந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு துல்ஹஜ் பிறை 9 அன்று வைக்கக்கூடிய அரஃபாவினுடைய நோன்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1977வது நபிமொழி. சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 2 நோன்பு சுன்னத்தான நோன்பு. ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 3 நோன்பு சுன்னத்தான நோன்பு. வாரத்தினுடைய 2 நாட்கள் திங்கள் வியாழன் 2 நோன்பு சுன்னத்தான நோன்பு. ரமலானுடைய மாதம் முடிந்தால் சவ்வாலுடைய 6 நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள். இந்த நோன்புகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அரஃபாவுடைய நோன்புக்கு உண்டு. ஹாஜிகள் அரஃபா தினத்திலே ஒன்று கூடுகிற நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புக்கு என்ன சிறப்பு சொன்னார்கள் தெரியுமா? யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறார்களோ, ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்களுக்கு நோன்பு வைக்க அல்லாஹ்வுடைய ரசூல் தடை விதித்து விட்டார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாத ஊரிலே இருக்கிற மக்கள் யார் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்கிறார்களோ, அந்த நோன்பு நோற்ற மக்களுக்கு அவர்களுடைய சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிப்பு. இது 2013 2012 பாவம் மன்னிப்பு. அது மட்டுமல்லவாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2014 நீங்கள் செய்ய போகிற பாவங்களும் மன்னிப்பு. சென்ற வருடத்தினுடைய பாவ மன்னிப்பு, வரக்கூடிய ஒரு வருட காலத்தினுடைய பாவ மன்னிப்பு என்றால், நம்முடைய ஆயுள் காலத்தில் தொடர்ந்து இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோற்று வந்தாலோ மரணிக்கின்ற பொழுது பாவமற்றவர்களாக மரணிக்கலாம் என்கிற ஒரு அரிய வாய்ப்பு இந்த அரஃபா நோன்பிலே உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நோன்பை நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் வராத மக்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை எடுத்துச் சொல்லி, இது சாதாரண நோன்பல்ல, வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் சேர்த்து நமக்கு மன்னிக்கப்படுகிற விசேஷ அந்தஸ்து படைத்த ஒரு நோன்பு என்பதை புரிந்து இந்த மொஹல்லாவிலே இருக்கிற முஸ்லிம் தாய்மார்கள், பெரியோர்கள் குடும்பமாக இந்த நோன்புகளை நாம் நோக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 3 வகையான சிறப்பு இந்த நோன்பிலே உண்டு. ஒன்று, இந்த துல்ஹஜ் பிறை 1 இருந்து 10 நாட்களுக்குள் எந்த அமலை செய்தாலும் அதற்கு விசேஷமான சிறப்புண்டு. அந்த வரிசையிலும் இந்த 9வது நாள் நோக்கிற நோன்புக்கு ஒரு சிறப்பு. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிகளுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், மறுப்பே சொல்லப்பட மாட்டாது. அந்த அடிப்படையில் நமக்கு நம்முடைய வாழ்வில் ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள், ஏதாவது கடன் சுமைகள், மன உளைச்சல்கள், மன வருத்தங்கள் ஏதாவது நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டால் ஒரு நோன்பு வைத்துக்கொண்டு அந்த நோன்பு திறக்கிற நேரம் வரை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையில் அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு அரஃபா நோன்பு நோக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அண்மையிலே நெருக்கமாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த நோன்பை நோக்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்து, அந்த நோன்பை நோற்று அந்த நோன்பினுடைய பகல் நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிற நிறைய மக்களுக்காக வேண்டியும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆகவே அன்பர்களே, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை, பெருபாவங்கள், சிறுபாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து முஸ்லீமாக வாழும் பொழுதே அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய உயிர்களையும் கைப்பற்றி கபர் வேதனை விட்டும் நரக நெருப்பினுடைய வேதனை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹு தஆலா கண் சிமிட்டும் நேரத்திற்குள் நரகத்திற்கு மேல் இருக்கிற பாலத்தை கடந்து சொர்க்கம் செல்லுகிற முதல் முஸ்லீம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கஷ்டத்தோடு சிரமப்பட்டு நோய் நொடிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஷிஃபாவை வழங்குவானாக. அல்லாஹு தஆலா கடன் சுமையோடு வட்டி போன்ற பெரும் பாவங்களிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம்
அதிலிருந்து விடுதலை கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தில் அவருடைய குடும்பங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவானாக. நோய் நொடிகளில் உள்ள மக்கள், கஷ்டங்களிலே உள்ள மக்கள், மனவேதனைகளுக்கு ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், என்னென்ன கஷ்டங்களோடு மன உளைச்சல்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹு தாலா ஷிஃபாவை வழங்குவானாக. எல்லோருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நீட்டி வைப்பானாக. அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் மறுமையில் இதே போன்று சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.